Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே சாசனத்தை எழுதின ஆளுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. இந்த புதிய உடன்படிக்கையில், இந்த சாசனத்தில், இந்த டெஸ்டமெண்ட்ல, இந்த வில்லுல சில வாக்கு தத்தங்கள், அதாவது இதெல்லாம் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் தான் இப்போ வசனம்னு சொல்றோம். இதைத்தான் வச்சிட்டு இருக்கிறோம், இதைத்தான் நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். வேத வசனம், புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் அடைந்து கொள்வதற்காக இங்கே இருக்கிறது. இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இந்த வாக்கு தத்தங்களை எவர் கொடுத்தாரோ அவர் மரணம் அடைய வேண்டும். மரணம் அடைஞ்சால்தான் அந்த மரண சாசனம் உறுதிப்படும். எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அந்த சாசனத்துக்கு பலன் இல்லை. புதிய உடன்படிக்கை எப்போ எஃபெக்டுக்கு வந்தது? அவர் மரித்த உடனே தான் புதிய உடன்படிக்கை இங்கே எஃபெக்டுக்கு வருகிறது. அதனால தான் அந்த பாத்திரத்தை எடுத்து இதை பானம் பண்ணுங்கள்னு சொல்லி, இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னார். அப்ப புதிய உடன்படிக்கை மரணத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசு மரிக்கும் போது தான் இது எஃபெக்டுக்கு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு மரித்த பிறகு ஆரம்பிக்கிற அந்த புதிய உடன்படிக்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்தீங்கன்னா அது வந்து சரித்திர புஸ்தகம். ஆதி திருச்சபை, இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதில் பெருசாக வாக்குத்தத்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திருச்சபையினுடைய ஆரம்பம், அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் எழுதிட்டு. அதுக்கப்புறம் ரோமர்லேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ரோமர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தது. அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். அதெல்லாம் என்ன, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நித்திய சுதந்திரம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விசேஷமான வாக்குத்தத்தங்கள், இந்த விசேஷத்தை உடன்படிக்கை, பெட்டர் கவர்னன்ட்ல பெட்டர் ப்ராமிசஸ் சொல்றாங்களே, அதெல்லாம் எங்கே இருக்கிறது? அங்கே ரோமர்லேருந்து வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் கான்ட்ராக்ட், அதுதான் வில். இந்த வில்லுடைய மெயின் போர்ஷனுக்கு அங்கே வந்துடுறோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வாசிக்கணும் பாருங்க, ரொம்ப ஆழமாக படிக்கணும், இது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அதில் சில காரியங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த நிருபங்களிலே நான் என்னவா இருக்கிறேன் என்று என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் இருக்கிறேன், அப்படித்தான் நான் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இது என்னை குறித்த, உங்களை குறித்த ஒரு விளக்கம். கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக நான் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறேன்? Who am I? நான் யார்? நான் ஒரு புது சிருஷ்டி. வேத வசனம் சொல்லுது பாருங்க, நான் ஒரு புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லுகிறது. அநேகம் பேருக்கு என்ன பிரச்சனைனா, பழசையே நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பழைய பாவம், பழைய குறைகள், பழைய தவறுகள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தங்களை பழையவர்களாகவே அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது ஒரு வசனம் முன்னாடி வாசித்து பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம்.
அப்புறம் தான் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்க. இதை தான் பார்க்குறோன்றாரு. ஒருவன் எப்படி பார்க்குறோமா? மாம்சத்தின்படி அறியும். அவன் என்ன ஜாதி, என்ன குலம், கோத்திரம், ஏழையா, பணக்காரனா, எங்கேருந்து வந்தான், எந்த ஊர், ரொம்ப படிச்சிருக்கானா, படிக்கலையா, இதெல்லாம் மாம்சத்தின்படி அறியும். அது டோன்ட் கேர்ன்றார். அதை பற்றி நாங்கள் பார்க்கறது இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அதுதான் அப்படிதான் பார்க்குறோம். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல வருஷத்துக்கு முன்னால நான் இதெல்லாம் கேட்க ஆரம்பித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி யார் பெருசாக நினைக்கிறா? நம்மெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பிரசங்கங்கள் வேறு நடக்குது. அதனால் நான் கன்ஃபார்ம்டு ஃபெயிலியராக இருந்தேன். நம்மெல்லாம் என்ன, நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எங்கெங்கேயோ எல்லாம் அப்படியோ இருக்கிறாங்க, நம்ம வந்து எங்கேயோ மூலையில் கிடக்கிறோம். அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். ஆனால் ஒரு விதமான பிரசங்களை கேட்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு கண்கள் திறக்க ஆரம்பித்தது பாருங்கள். அது என்னன்னா, அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை எடுத்து அந்த மனுஷன் தான் எனக்கு முதல்ல காமிச்சாரு. இது வந்து ஒரு வில். இந்த புதிய ஏற்பாடுங்கிறது விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய விசேஷித்த உடன்படிக்கை. இது வந்து இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் மறித்து இந்த உடன்படிக்கையில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் காரியங்கள்லாம் உனக்கு சொந்தமாகும்படி அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார். இதுதான் பைபிள்னு எனக்கு முதல் முறை அப்போ நான் அப்படிலாம் யோசித்ததே கிடையாது. அப்போ இதை கேட்ட உடனே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது வந்து புதிய ஏற்பாட்டை இனிமேல் விடக்கூடாது, இனிமேல் இந்த புதிய ஏற்பாட்டை விடக்கூடாது. எனக்கு ஒருத்தர் அந்த ரோமர்கள் நிருபத்தை போதிச்சார் பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் போதிக்கும் போது இந்த ஆங்கிளில் தான் அவர் போதிக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு பைபிளில்? இதெல்லாம் எனக்காக கர்த்தர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். எல்லா விதத்திலும் பார்த்தா, ஆவிக்குரிய விதத்தில் எல்லா விதத்துலையுமே எனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நான் பார்த்ததே கிடையாது பாருங்கள். உண்மையை சொல்கிறேன். நானும் ஒரு தடவை சபை திறந்தும் போதும் உள்ளே வந்தேன். மூட நேரத்தில் தான் வெளியே போவேன். கடைசியாக ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு யாரும் சொன்னதே கிடையாது. நல்ல காலம். இன்னைக்கு கூட நான் கர்த்தரை எப்போதும் நான் துதிக்கிறேன். ஏன்னு சொன்னால், எப்படியாவது அதை கேட்கும்படியாக என் காதில் வந்து விழும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரே, அதுக்கு 1000 கோடி நன்றி. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு, அவர் வச்சது மட்டும் இல்லை, கையில் என்ன பண்ணியிருக்காரு, உயிரை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீடியேட்டராக, இன்டர்செசராக, அட்வொகேட்டாக போய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இதில் சொல்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் அப்படி இருக்கிறார். இருக்கீங்களா? யார் அட்வொகேட்னா, யார் செத்தாரோ அவரை உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். வேற ஏதாவது கதை பேசக்கூடாதுன்னு. வேற யாராவது வந்து இல்லை அதெல்லாம் கொடுக்கப்படல அப்படின்னா சொல்ல, இல்லை நான் தான் கொடுத்தேன். நானே சொல்கிறேன், நான் தான் அட்வொகேட்டு, நான் தான் கொடுத்தவர், நான் தான் சொன்னவர், வேற என்ன வேணும்? ஒன்றும் பேசவே முடியாது. அதனால தான் வேத வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது, அவர் மத்தியஸ்தர், அவர் நமக்காக வழக்காடுகிறவர், அவர் நம்முடைய பரிந்து பேசுகிறவர்னு சொல்லுது. அவர் செத்தது மட்டும் இல்லாமல் அவரே உயிரோடு வந்து, அவரே நம்ம அட்வொகேட் ஆகி, அவரே நம்முடைய மத்தியஸ்தராகி, அவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோற்கவே முடியாது. தோக்கவே முடியாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு வக்கீலை வச்சுட்டு தோக்கவே முடியாது. சாதாரண வக்கீல் இதற்ற மறுப்பு பேசவே முடியாது. தோக்க சான்ஸே கிடையாது. இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த உயிரை பற்றிய நிறைய பேருக்கு தெரியல. இந்த உயிரை பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. தான் பாருங்க, அந்த காலத்தில் ஒரு கதையை வாசித்தேன் நான், ஸ்பர்ஜனை பற்றி. அந்த காலத்தில் ஸ்பர்ஜனை பற்றி என்னென்ன எழுதியிருக்குதோ அதெல்லாம் வாசிப்பேன் நான். முதல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த அவருடைய கதை. அவர் சரித்திரத்தில் என்னென்ன யார் யார் எழுதுனா எல்லாத்தையும் தேவை வாசித்துறது. அதில் ஒரு கதை வாசித்தம் பாருங்க. ஒரு பாட்டியம்மா சாக கிடக்கிறாங்க, ஏழை ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாராம் பாருங்க. அவருக்கு சபையில் 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த ஏழை பாட்டியம்மா வீட்டில் போய் சாக கிடக்கிற இந்த பாட்டியம்மாவை பார்த்துட்டு வரணும்னு போனால், அந்த அம்மா அவ்வளோ தரித்திரத்தில், பரம தரித்திரத்தில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்குதான். அப்படி வீடெல்லாம் பால் அடைஞ்சு எடிகிற மாதிரி இருக்குது.
அதில் கிடக்குது. சரி, அந்த அம்மா பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு போனவர் சுற்றி முற்றி பார்த்தாலும் செவுத்தில் நம்ம தொங்கிட்டு இருந்துருக்குது. செவுத்தில் தொங்கிட்டு இருந்து பார்த்து இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த அம்மா கேட்டாரா, என்னம்மா இதுன்னு சொன்னிச்சா, பெரிய பணக்கார ஒருத்தர் ரொம்ப நாள் வேலை செஞ்சேங்க, அவர் சாகிற நேரத்தில் என்னத்தையும் எழுதி வச்சிருந்து உயிர் போகிற நேரத்தில் இதை தூக்கி என்கிட்ட வச்சுக்கொண்டு கொடுத்தாரு. அதை பத்திரமா எடுத்து அவ்வளோ பெரிய மனுஷன் கொடுத்தாருன்னு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கிறேன்னுச்சான். சொன்னாரான், அடக்கடவுளை, ஏமா அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய பணக்காரன் தன் சொத்தில் ஒரு பங்கை உனக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இதை வச்சு இவ்வளோ நாள் தொங்க கிடக்குது, நீ பசி பட்டினியில் இங்கே செத்துக்கிட்டு கிடக்குற, இதில் என்ன எழுதிருக்குன்னு தெரியாதா உனக்கு? நான் எனக்கு தெரியாதுங்க, அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் கொடுத்தாருன்னு மாட்டி வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பைபிள் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. பைபிளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செல்ஃப் வச்சு அதை இப்படி வச்சு இதுக்கு 2 சைட்லையும் 2 டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சு அது எல்லாம் பண்ணி வச்சு அதுக்கு முன்னால் டெய்லி நின்று ஒரு வணக்கம் போட்டுக்கிட்டு அதை எடுத்து முத்தம் கொடுக்குறதும் இது இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியல, என்னமோ அவர் கொடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒன்று இருக்குது, நமக்கும் ஒன்று இருக்குது, நம்முடைய புனித புஸ்தகம், இதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்திடுவோம் அப்படின்னு. நிறைய வீட்டில் சொல்லுவாங்களே, போகிறப்ப அந்த பைபிள் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. எத்தனை முத்தம் கொடுத்தும் ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஒருத்தர் செத்து 100 கோடி வச்சுட்டு போயிருது, அது பத்திரத்தை கொடுத்துட்டு போனால் அது முத்தம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? அதை எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுலே பெஸ்ட் லாயராக பிடிச்சி இந்த 100 கோடியை எப்படிங்க கேஷ் ஆக்குறதுன்ற விஷயத்த கவனிக்க வேண்டும். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பாலியை பார்க்கணும். இதை எப்படி சொந்தமாக்குறது, இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் எப்படி நமக்கு சொந்தமாகிறது, எங்கே போகணும், என்ன பண்ணணும், வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? அதை பண்ணாமல் இது முதல்ல அதை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை ரொம்ப பத்திரமா வைக்கணும், அது மேலதான் கவனம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, வேத வசனம் அப்படிப்பட்டது. இனிமே வேத வசனத்தை எடுக்கும்போது அப்படி எடுங்க, ஏதோ ரிலீஜியஸ் புக்கு மாதிரி நான் ஏன் ஒரு 2 அதிகாரம் வாசித்தரேன் நான் அப்படின்னு எடுக்க வேண்டாம். இது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் குறித்த உயிலாக இருக்கிறது. இதை உங்களுக்கு சொந்தமாக்கும்படி அவர் செத்தார் மட்டுமல்ல, அவர் உயிரோடையும் எழுந்து வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். திஸ் இஸ் இன் எஃபெக்ட் நவ். இது இப்பொழுது அமலுக்கு வந்திருக்கிறது. இது வந்து இப்போ செல்லுபடியாகும். ஹலோ, செல்லுபடியாகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதாங்க முக்கியம். ஒருத்தர் சொல்றாரு, அது பைபிள்லாம் வந்து நடைமுறையே பேசணும் பிரதர், பைபிள்ல என்னமோ அடக்கடவுள பைபிள் எழுதியிருக்கிறதா நடைமுறை. இது செல்லுபடியாக சட்டப்படி இது சில பரலோகத்தின் சுப்ரீம் கோர்ட்டு இதை சீல் பண்ணி இது எப்படித்தான் சொல்லி முடிவு பண்ணி இருக்குது. அந்த அத்தாரிட்டியில் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமா செல்லுபடி ஆகும். இருக்கீங்களா? அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது, அது ஏதோ நல்ல வாழ்க்கை முறையை போதிக்கிற ஒரு மார்க்கம் கிடையாது, இது ஏதோ மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கிற ஒரு காரியம் கிடையாது. இது வந்து கடவுளோடு கூட மனுஷனுக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய இணைப்பு. கடவுளும் மனுஷனும் ஒன்றாகி விடுகிறார்கள். கடவுளும் மனுஷனும் ஒன்று என்று ஆகிவிடுகிறார்கள். அப்போ என்ன என்ன எழுதியிருக்குது பார்ப்போம். திருப்புங்க, கொலோசேயருக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம். 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இருக்கீங்களா? நீங்க யார்? நீங்க யாருன்னு என்ன சொல்லி இருக்குது? நீங்க இன்னும் பிசாசுக்கு அடிமை கிடையாது, நீங்க இன்னும் பாவத்துக்கு அடிமை கிடையாது. ஏன்னா அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. இதெல்லாம் பெற்றவர்கள் நீங்க. பாவ மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்குது.
இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தமது குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு மீட்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது. இவைகளெல்லாம் பெற்றவர்கள் நீங்கள். பிசாசனுடைய அதிகாரமும் ஆதிக்கமும் முறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் மீது பிசாசுக்கு இருந்த அதிகாரம் ஆதிக்கமும் முறிக்கப்பட்டு விட்டது. பிசாசு என்றென்றும் தோற்றவனாக, eternally defeated and conquered, அவன் இருக்கிறான். நீங்கள் என்றென்றைக்கும் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல பிசாசுக்கு எந்த விதமான அதிகாரமோ எந்த விதமான வல்லமையோ பிசாசுக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ரொம்ப டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். இது உயில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உயில் சொல்லுது? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுது, நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். இது நிறைய கிறிஸ்தவருடைய பிரச்சனையை தீர்க்கும் பாருங்க. நிறைய பேர் ஆறு செய்வினை வச்சுட்டாங்க, இது பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க. இதே தான் பிரச்சனை பாருங்க. இவங்களுக்கு இவங்க பிரச்சனை தீரவே தீராது. இவங்க பிரச்சனையெல்லாம் அட்டன் பண்ண போனோன்னா நம்மள ஒரு மந்திரவாதி ஆக்கிடுவாங்க. இவங்க பிரச்சனை தீரவே தீராது. ஏன்னா இவங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கைனா என்னன்னு விளங்கல, இதுல என்ன கிடைச்சிருக்குன்னு விளங்கல. இதுல என்ன கிடைச்சிருக்குது? பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால அது உண்டாயிருக்குது. அதனால நான் பாவி இல்லை, பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்திருக்கேன். இருளின் ராஜ்யத்துக்கு என் பேரில் அதிகாரமே கிடையாது. அப்ப விசுவாசிகள் சும்மா அந்த பேச்சை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது பாருங்க. இது பிசாசு, பேய், அது இது, இதே பேச்சில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருந்தால் மாத்திக்கங்க உங்களே. அப்படிப்பட்ட சிலர் இருக்கலாம். ஒருவேளை தெரியாமல் அப்படி இருந்திருக்கலாம். யாரும் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லாதனால தான் அப்படி இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் தெரிஞ்சா மாறிடுவாங்க. நானும் சொல்லாத காலத்தில் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அப்படிதான் சொல்லிட்டாங்க, உனக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு. பரீட்சையில் ஃபெயில் ஆனால் கூட சொல்லுவாங்க, யாரும் என்னமோ வச்சுட்டாங்க. ஒன்றும் வைக்கல, இங்கே ஒன்றும் வைக்காதனால வந்தது. ஒழுங்கா படிக்க. ஆனால் அந்த இதை மாறிடுச்சு பாருங்க. எனக்கு பிறகு எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, பிசாசுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த ராஜ்யத்திலேயே இல்லை, அந்த மண்டலத்திலேயே இல்லை. நான் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன். இந்த எண்ணத்தினால் உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டும். அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. பொல்லாங்கன் நம்மை தொடான் என்றே எழுதியிருக்குது பாருங்க. திருப்புங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன் என்னை தொடான். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா? புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? பழையவெல்லாம் ஒளிந்து போயிடுச்சா? இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களா? பாவ மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்குதா? உண்டாயிருக்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிசாசுன்னு பேசுறதை விடுங்க. பொல்லாங்கன் உங்களை தொடான் என்று எழுதி இருக்குது. தொடான்னா தொட முடியாதவனால. அப்ப பாருங்க, இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை காமிச்சிடுறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். உங்களுடைய உயிரில் என்ன சொல்லி இருக்குது, நீங்க யாருன்னு சொல்லி இருக்குது. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆதாம் மூலமா பாவம் வந்தது, மரணம் வந்தது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஹலோ நல்லா சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே, மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அது உண்மையா இருக்குமானால் இந்த ஒரு மனுஷனுடைய தியாகத்தின் மூலமாக, இந்த இயேசுங்கிறவருடைய மரணத்தின் மூலமாக கிருபையின் பரிபூரணத்தை, நீதியின் ஈவை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆளுவார்கள். எத்தனை பேர் ஜீவனை அடைந்து ஆளுற ஜாதி? ஆளுகிறவர்கள், ஆளுவார்கள்.
அப்ப நீங்க யார், நீங்க என்னவா இருப்பீர்கள், என்னவா இருக்க வேண்டும் என்பதை வாசிக்கணும்னா எங்க வாசிக்கணும்? இங்கதான் வாசிக்கணும். ஆளுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, நான் ஆளுகிறவன். அதை விசுவாசிங்கள். எல்லா சூழ்நிலையில் மேலும் ஆளுகிறவர்கள். ஒரிஜினலா அப்படிதான் உண்டாக்கி இருந்தாரு, நடுவில் கெட்டு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை உண்டாக்கி புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று கொடுத்து அதில் முழுதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பி விசேஷத்த வாக்குத்தத்தங்கள் அதை சொல்லி அதை கொடுத்தவர் அதற்காகவே செத்து உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து உங்களை ஆளுகிறவர்கள் ஆக்குகிறது தான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது.